வீவர்ஸ் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி வந்து ஆவக்காய் மாங்காய் ஆவக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுப்புலையே வைக்காமல் ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஓகேங்களா? இப்போ வந்து மாங்காய் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணணும், கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே துண்டில் போட்டு நல்லா தொடச்சிருங்க, ஒரு ஈரமே இருக்கக்கூடாது, இதில் வச்சுக்கோங்க. அடுத்தது வெந்தயமும் கடுகையும் வெறும் எண்ணெய் சட்டியில் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். கல் உப்பையும் வெறும் எண்ணெய் சட்டியில் வறுத்துட்டு நுணுக்கியிருக்கேன். நல்லெண்ணெய், காஷ்மீரி மிளகா வாங்கி அதை வந்து காய வச்சு நுணுக்கி வச்சுருக்கேன். வெந்தயம், இவ்வளோதான்ப்பா. இதில் எப்படி நான் கலக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி முதல்ல மேங்கோ வந்து நல்ல மாங்காவை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, துண்டில் தொடச்சி நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வெந்தயமும் கடுகும் தூள் பண்ணி வச்சுருக்கிறதையும் போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. கலந்துட்டு கூட டேஸ்ட் பார்த்துக்கலாம், நமக்கு உப்பு வேணுமா, மிளகாத்தூள் வேணுமா, என்ன வேணும்ன்ட்டு பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கைப்படவே கூடாது. இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு எப்பொழுதுமே நிறைய ஊற்றுங்கப்பா, அப்போ தான் அந்த எண்ணெயில் தான் அந்த ஊறுகாய் வந்து ஊறும். சரியா? நல்லா எண்ணெயை ஊற்றி கிளறி வச்சுட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஜாடியில், பழங்காலத்து ஜாடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாடியில் எடுத்து வச்சுருங்க. வச்சோடனே ஒரு 3 நாள் இது நல்லா ஊறணும். ஊறினோன்னே இந்த எண்ணெய் ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துடும். அதுதான் பதம். ஓகேவா? அதான் சூப்பராக இருக்கும் ஊறுகாய். ஓகே, சரிப்பா. என்னுடைய வீடியோவை பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.